பயம் வேண்டாம், பரம தகப்பன் நமக்குள் உண்டு. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மனதில் இருக்கிற கவலைகளும் வேதனைகளும் சுமைகளையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம். தயவாய் எங்கள் மீது இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆமென். நல்ல பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு நிறைவாக பதில் தருவார். நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க விண்ணப்பம் நிறைவேறும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்கள் கண்ணீர் கவலைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு நம்மை முழுவதும் சமர்ப்பித்து வேதாகமத்தை நாம் தயவு செய்து திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாய் இருப்பீர்கள் என்கிறார் எல்லாம் வல்ல ஆண்டவர். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் கூறுகிறார், நான் உங்களுக்கு தந்தையாயிருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது உண்மையாகவே தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் கடவுளை தேடி அலைகிறார்கள். அதற்காக என்னெல்லாமோ முயற்சி பண்றாங்க. அநேகர் தங்களுடைய உயிரை கூட கடவுளை தேட வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறார்கள். உடலை வருத்தி கொள்கிறார்கள். எத்தனையோ விதமான முயற்சிகள் இந்த உலகத்தில் நடக்கிறது நமக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வந்து சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு தந்தையாக இருப்பேன், நீங்கள் எனக்கு புதல்வரும் புதல்வியருமாய் இருப்பீர்கள். நல்ல கைகளை தட்டி முதல்ல நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் எனக்கு பக்தர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை. ஆமென். நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? பக்தர்கள் என்று ஆண்டவர் எழுதவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் பக்தர் கூட்டம் அல்ல. நீங்க யார் இல்ல? பக்தர்கள். அருமையான பக்தர்களே, பக்த கோடிகளே, அந்த கோடிகள்லாம் நீங்க இல்ல. நீங்க யாரு? நீங்கள் கடவுளின் பிள்ளைகள். நாம் யாரு? இறைவனுடைய மகன், இறைவனுடைய மகள் என்ற உரிமையை பெறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த உரிமையை ஆண்டவர் தரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு தந்தையாக இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அப்பா அப்பா என்ற உரிமையை அவர் நமக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னை அப்பான்னு கூப்பிடு. பிரைஸ் தி லார்ட். நீ எங்கேயோ இருக்கிற கடவுளேன்னு ஒரு ஓரமா அவரை தூக்கி வச்சிடாம, அவர் உன் வாழ்வில் இரண்டர கலந்தவர். அவர் உனக்குள் இருக்கிறவர். அவர் நம்மோடு வாசம் செய்கிறவர். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பரம தகப்பன், இந்த அப்பாவாக இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பைபிள் சொல்லுகிறது, அவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். அதனாலதான் வேதத்தில் நீங்க வாசிப்பீர்கள் என்றால், ரோமர் தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே வசனம் சொல்லுகிறது.
16வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். 15 படிக்கல. மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடவுளை நம்ம எப்படி அழைக்கிறோம்? அப்பா தந்தையே என்று அழைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தகப்பன், இந்த அப்பா நமக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னா, முதல்ல அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் இரக்கம் உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்பாவுடைய முதல் காரியம் எப்படிப்பட்டதா இருக்குது? அவர் இரக்கம் உள்ளவர். சொல்லுங்க. நீங்க பரமபிதா நம் கடவுளை, நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல அவர் வைத்து பார்க்க வேண்டாம். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம் ஆண்டவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அப்பா என்று அழைக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இரக்கம் மிகுந்தவர். சொல்லுங்க, எப்படிப்பட்டவர்? இரண்டாவது, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் இரக்கத்தோடு மட்டும் போகிறவர் அல்ல, நமக்கு ஆலோசனை தருகிறவர். ஆமென். மூன்றாவது, அவர் நமக்கு உரிமையை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்பாட்ட 3 காரியம் இருக்கும். என்ன இருக்கும்? முதல்ல அப்பா எப்படி இருப்பாரு? இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. இரண்டாவது, அப்பா எப்படிப்பட்டவர்? ஆலோசனை சொல்லக்கூடியவர். மூன்றாவது, ஒரு தகப்பன் உரிமையை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எதை கொடுக்கிறார்? உரிமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே, நம் இந்த நாளில் உள்ளத்துல, சிந்தனையில, உணர்வுல நம்முடைய கடவுளாய ஆண்டவரை அப்பா என்று அழைக்கும் பொழுது அவர் எனக்கு இரக்கம் காட்டுகிறார், எனக்கு ஆலோசனை வழங்குகிறார், எனக்கு உரிமையை தந்திருக்கிறார் என்பதைத்தான் முழுமையாக தியானிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர்? எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 103ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் திருப்பாடல் 103ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம், தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் மீது என்ன காண்பிக்கிறார்? இரக்கத்தை காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்பாவுக்கு தன் பிள்ளையின் மீது என்ன இருக்கும்? இரக்கம், கருணை இருக்கும். நம்முடைய பரம பிதாவுக்கு, நம்முடைய தேவனாய ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொருவர் மீதும் கருணை, அவருடைய இரக்கம் பொங்கி வழிகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தாலும் தகப்பன் தன் பிள்ளையின் மீது இரக்கம் பாராட்டுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரியே, சகோதரனே, இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில், அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, என் தகப்பன் இரக்கம் உள்ளவர். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்றால், எசையா 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. என்ன காண்பிக்க? சொல்லுங்க சிஸ்டர், என்ன காண்பிக்க? உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருக்கிறார். நமக்கு தெரியணும், என் தேவன் நம்மை ஒதுக்குகிறவர் அல்ல, புறக்கணிக்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்வில் இருக்கிற அழிவுகளால் நாம் இந்த உலகத்திலே துன்பப்படும் பொழுது அதை கண்டு களி கூறுகிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நம் மீது இரக்கம் பாராட்டுகிறார், அவர் நமக்கு கருணை காட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு ஒருவேளை மனதில் சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம், சில வேதனையின் மத்தியில் இருக்கலாம். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள ஒரு தகப்பன், உங்க அப்பாவுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில், பல நேரங்களில் அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, சகோதரர் சொல்லுவாங்க, மாணவ மாணவிகள் சிலர்கிட்ட போய் பேசினா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுடைய அன்பு என்னன்னே எங்களுக்கு தெரியாது. ஏன், எங்கள் அப்பா என்கிட்ட பேசினதே இல்லை, எங்கள் அப்பா என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை என்று இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகள், ஏன் நாம் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு சுமையோடு கூட வந்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் நம்முடைய பரம தகப்பன் நமக்காக காத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எதுக்கு காத்திருக்கிறார்? கருணை காட்ட காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாருங்கள், லூக்கா நற்செய்தியில 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 20வது வசனம் சொல்லுது, அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. இளைய குமாரனுடைய உவமையை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் எப்படிப்பட்டவன்? ஊதாரியா வாழணும் அப்படின்ட்டு போனவன். அப்பாவுடைய பெருவாரியான சொத்துக்களை பிரித்து கொண்டு போனா அதை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். உருகுலைந்து போனான், வாழ்விழந்து போனான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்ற நிலையில் அவன் வருகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க யோசித்து பாருங்களேன், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு மனிதன் வரும் பொழுது அவனை உறவுகள் ஏற்றுக்கொள்ளாது. பிரைஸ் தி லார்ட். அவன் சகோதரிகள், அவனுடைய உறவுகள் யாரும் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த விருப்பமும் படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த வசனத்தை பாருங்க, எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. அவன் தந்தை எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது, தொலைவில் வந்து கொண்டிருந்த போது, எங்க வர்றான்? கண்டிப்பா அவன் தைரியமா வந்திருப்பானா, தயங்கி வந்திருப்பானா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது, ஐயோ நான் இன்னென்ன பாவம்லாம் பண்ணிட்டேனே, இந்தந்த காரியங்களை தவறிவிட்டேனே, இந்தந்த தப்பெல்லாம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு ஒருவேளை சில நேரங்களில் சில குற்றங்கள், சில குறைகள் உங்களை தேவனிடத்தில் வர முடியாதபடி உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை நெருங்கி வர முடியாதபடி உங்களுடைய குற்றங்களும் உங்களுடைய குறைகளும் தடுத்து கொண்டிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ பைபிள் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திலே வருவதற்கு ஒருவேளை தயக்கத்தோடு நிற்கலாம், தயங்கி கொண்டிருக்கலாம். சொந்த தகப்பனிடத்தில் வருவதற்கு அவன் தயங்கி போய் இருந்திருக்கலாம். ஆனா இந்த அப்பா என்ன பண்ணாரா? தொலைவில் அவன் வருவதை கண்டு அவர் ஓடி போனார். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, கடவுள் உங்களுக்காக காத்திருக்கிறார். காத்திருக்கிறாரா? அப்ப இந்த அப்பா என்ன பண்ணிருப்பாரு? வழிமேல் விழி வைத்து, என் மகன் எப்படியும் வருவான், என் மகன் என் மேல என்ன வருவா, என் பிள்ளை என்ற என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து சேரும் என்று அந்த தகப்பன் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவம். ஒரு தன்னுடைய ஒரே மகன், அந்த ஒரே மகன் அந்த வீட்டில் நல்லா படிக்க வச்சாங்க, நல்ல முன்னேற்றத்தில் கொண்டு வந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அவன் வீட்டை விட்டு போனவன் வரல. வராதவன் என்ன பண்ணான்னா, வேறொரு பெண்ணை அவன் திருமணம் முடித்து கொண்டு அவங்க வீட்டுக்கு சொந்தக்காரங்க மூலம் ஃபோன் பண்ணி மேலே தேட வேண்டாம், நான் எனக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், திருமணம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். இது இந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒரு பெரிய வேதனை. அல்லேலூயா. ஒரு வேதனையா 1000 வேதனையா? உலகமே இருண்டு போச்சு அவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு ஆத்திரம் வந்துச்சு. அந்த அம்மா சொன்னா, எல்லா மக்களுக்கும் சேர்ந்து
அந்த அம்மா சொன்னா, என் பிள்ளை இதோட குடி மொழி போச்சு, இவன் இனிமே எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு அவள் பல விதத்தில் அவள் தன்னுடைய வாயை திறந்து அவள் சபிக்க ஆரம்பித்தாள். அந்த தகப்பனார் சொன்னாராம், தயவு செஞ்சு என்ன செய்யாத, பிள்ளைய சபிக்காத, எதுவும் சொல்லாத, நம்ம பிள்ளை இன்னைக்கு போயிருக்கலாம். கொஞ்ச நாள் காலம் ஆச்சு. இது இந்த அம்மாவும் இந்த அப்பாவும் அந்த பையனை பற்றி விசாரித்தாங்க. ஆனால் அவன் வர்றதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாளில் திடீர்னு ஒரு தகவல் வருகிறது, மகன் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அட்மிட் பண்ணப்பட்டிருக்கான்னு சொன்னோடனே இந்த தகப்பனார் தன் மகனை தேடி போனாராம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த தகப்பனார் மகனை தேடி போனார். மகன் உருகுலைந்த நிலைமையில் இருக்கிறான். பாருங்க, அந்த தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு என்னெல்லாம் பண்ண, மகனை நீ ஏன் பிள்ளைப்பா, நீ ஏன் இங்கே இருக்கணும், உடனடியாக அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு உயர்ந்த மருத்துவமனையில் கொண்டு போய் அவனை சேர்த்து அந்த மகனை சுகப்படுத்தும்படி எவ்வளவு பொருளாதாரம் செலவழிக்க முடியுமோ செலவழித்து அவனை மீட்டெடுத்து இன்றைக்கி அந்த குடும்பம் மகிழ்ச்சியில் இருக்கிறது. அந்த மகன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் என் தகப்பனை விட்டு தூரமாக போனேன், ஆனால் என் தகப்பன் என்னை எப்பொழுதும் நேசித்து கொண்டே இருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் நானும் இந்த அப்பாவை விட்டு தூரமாக போயிருக்கலாம். இயேசுவின் அன்பை உணராமல் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவரே, நமக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய பாவத்தில், குற்றங்களில், கடந்த கால குறைகளில் நம்ம தயங்கி போய் நிற்கலாம். ஐயோ, நான் இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறேன். எந்த நிலைமையாக இருந்தாலும் இயேசு உங்களை அன்பு செய்கிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்காக காத்திருக்கிறார். நீ ஆண்டவருக்கு அதை கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும், ஆண்டவர் ஒன்றுமே கேட்கல. நீ இந்த உலகத்தில் பெரிய பூஜையெல்லாம் செய்யணும், பெரிய காணிக்கையெல்லாம் போடணும், இல்லை. நீ ஒன்னே ஒன்றுதான், உன் தகப்பனுடைய சிநேகத்தை புரிந்து கொள். ஆமென். எனக்காக எங்க அப்பா என்ன செய்யறாரு, காத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் தகப்பன் எனக்காக காத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் தகப்பன் எனக்காக காத்திருக்கிறார். இதை உணர்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறது. ஆமென், அல்லேலூயா. பாருங்களேன், அந்த அப்பாவுடைய அன்பை அவன் கண்டுகொள்ளும்படி அவன் வந்த பொழுது அவனை தேடி சென்று ஓடி போய் கட்டிப்பிடித்து அரவணைத்து அவர் முத்தமிட்டார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்கள் சோகங்கள் மாற, உங்கள் துக்கங்கள் மாற, வியாதிகள் மறைய, பலவீனங்கள் மறைய இயேசு தன் இரக்கத்தை உங்கள் மீது பொழிகிறார். கைகளை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த தேவாதி தேவனுடைய கருணை, அவருடைய இரக்கம் எப்படி இருக்கிறது? 3 காரியங்களை நீங்கள் தியானிக்கலாம். ஆமென், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். இணை சட்டம் 1 அதிகாரம் 31வது வசனம். உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இணை சட்டம் 1:31வது வசனம் வாசிக்கலாம். பாலை நிலத்தில் நீங்கள் நடந்து வந்த நாட்கள் வழிகளில் இங்கு வந்து சேரும் வரை ஒருவன் தன் மகனை தூக்கி சொல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை கண்டீர்களே. ஆமென். கைகளை தட்டுங்க பாப்போம். முதலாவது, இந்த தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது? பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இந்த தேவாதி தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்றால், முதலாவது அவருடைய இரக்கம் என்னை தூக்கி சுமக்கும் இரக்கம். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். முதலாவது அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது சொல்லுங்க. என்னை சுமக்கும் இரக்கம். அவர் என்னை தூக்கி சுமக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, ஒரு தந்தை தன் மகனை தோளில் சுமந்து செல்வது போல ஆண்டவர் நம்மை சுமக்கிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளை என்ன செய்றாரு, தோளில் சுமப்பது போல இந்த நொடி பொழுது வரை தேவன் உங்களையும் என்னையும் சுமக்கிறார். ஆமென், சொல்லுங்க ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு இரக்கங்காட்டும் தகப்பன். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நமக்கு சின்ன வயசுல ஒரு கதை சொல்லி கொடுத்திருப்பாங்க. அல்லேலூயா.
ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் பயணித்து கொண்டிருந்தானாம். திடீரென்று திரும்பி பார்த்தானா, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய பயணத்தில் அவனுடைய காலடிகளோடு இன்னொரு காலடிகளும் நடந்து வந்ததாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவன் சொன்னானா, அவன் நினைக்கிறான் கடவுளும் என்னோடு சொல்லுங்க வாக் பண்றார், நடந்து கொண்டே வருகிறார், கடவுள் என்னோடு பயணிக்கிறார் என்று அவன் மிகுந்த சந்தோஷப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம், சந்தோஷம் எல்லாவற்றிலும் அந்த தடங்களை அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் திடீரென்று வாழ்க்கையில இழப்புகளை சந்திக்கிறான், சில கஷ்டங்களை சந்திக்கிறான், சில அவமானங்களை சந்திக்கிறான். அப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வருகிறது, தன்னோடு வந்த அந்த காலடி தடங்களை தேடுகிறான். அந்த காலடி தடங்களை அவன் பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. அவனுக்கு மனசுல ஒரு பெரிய வேதனை. என்ன வேதனை? இந்த மனுஷங்க விட்டுட்டு போன மாதிரி கடவுளும் சொல்லுங்க, கடவுளும் என்னை விட்டு போயிட்டாரே. இந்த உறவுகள், சொந்த பந்தங்கள் விட்டுட்டு போன மாதிரி இந்த இறைவனும் என்னை விட்டு போய்விட்டாரே என்று அவன் நினைத்தானாம். அல்லேலூயா. அப்பொழுது ஒரு சப்தம் கேட்டதாம், மகனே நன்றாக உற்றுப்பார், அது உன்னுடைய காலடி தடங்கள் அல்ல, அது என்னுடைய காலடி தடங்கள். காரணம் என்ன தெரியுமா? நீ நடக்கலப்பா, உன்னை என் உள்ளம் கையிலே சுமந்து கொண்டிருக்கிறேன். கை தட்டுங்கப்பா. சகோதரியே, சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், போராட்டத்தின் மத்தியிலே நாம நடக்கல, நாம சாகணும் தான் நினைச்சோம். அல்லேலூயா. துயரங்கள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, வீட்டில் குழப்பம் வரும்போது வாழணும்னு நினைச்சீங்களா, சாக நினைச்சீங்களா? வாழ்க்கையை முடிக்க நினைத்தோம். இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, இதற்கு மேல எதுவும் நடக்காது, இதற்கு மேல என்னால இந்த உலகத்தில் இருக்கவே என்று நானும் நீங்கள் நினைத்த இடம் உண்டு. ஆனால் அந்த இடத்தில் நீங்களும் நானும் முடிவெடுத்தபடி நடந்திருந்தால் எப்பமோ நாம முடிஞ்சிருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் தம்முடைய கரத்தில் நம்மை தூக்கி சுமக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அவர் நம்மை தூக்கி சுமக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை என்னை கைவிட்டு இருந்தா இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? நமக்கு வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தரித்திரங்களும் வீட்டில் புரிந்து கொள்ளாமைகளும் வரும் பொழுது நாம நினைச்ச மாதிரி போ தொலை அப்படின்னு விட்டுருந்தா என்னைக்கோ நம்மளை எல்லாரும் மறந்திருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனா நம்மை மறக்காதபடி, நம்மை கைவிடாதபடி தேவன் தம்முடைய உள்ளம் கையிலே நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தை தயவு செய்து பாருங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் 43, மன்னிக்கவும் 43ஆம் அதிகாரம், எசையா 43ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. 43ல 3-4 வசனங்கள். 4ஆம் வசனம் பாருங்க. என் பார்வையிலே நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூர்ந்தேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி 46க்கு வாங்க. 3-4 வசனம். யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரவேல் குடியிருப்பாரோல் எஞ்சி இருக்கிறவர்களை செவி கொடுங்கள், உதரத்திலிருந்து உங்களை தாங்குபவர் நான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. உதரத்திலிருந்து யார் தாங்குறா? சத்தமா சொல்லுங்க, யார் தாங்குறா? அன்னைக்கு சமீபத்தில் ஒரு தங்கச்சி வந்தாங்க, கடந்த வாரத்தில் வந்து சொன்னாங்க, பிரதர், ஆண்டவர் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செஞ்சார். அல்லேலூயா. அப்போ நாங்கள் என்னம்மா காரியம்? அவங்க சொன்னாங்க, நான் கர்ப்பஸ்திரியாக குழந்தை பாக்கியம் பெற்றேன். என்னுடைய கர்ப்பத்தில் குழந்தை நான் சுமக்கும் பொழுது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக போயிருந்த பொழுது அந்த மருத்துவர் சொன்னாங்க, உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணிருங்க, அபார்ட் பண்ணிருங்க, அபார்ஷன் பண்ணிருங்க. ஏன்? கருக்கலைப்பு செய்திடணும். ஏன்? அந்த பிள்ளைக்கு தலை, சில உடல் பகுதியெல்லாம் இன்னும் ஒழுங்காக வரல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உடனே இது இல்லைன்னா இது ஊனமாக பிறக்கும், இது ஏதோ மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை போல தெரிகிறது, அதனால உடனே நீங்கள் அபார்ட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே வந்தேன், ஜெபத்தில் பங்கெடுத்தேன், ஜெபத்தில் ஆண்டவரோட ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவை தந்தார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன்.
அப்ப நீங்க சொன்னீங்க இந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையாலும் வலிமையாலும் என் மனசுல அழிக்கணுங்கிற எண்ணத்தை மாற்றினேன். என் வயிற்றுல கை வைத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு பயம் ஒரு பக்கம் இருந்தது, சொந்த பந்தங்கள் ஒரு பக்கம். நான் போகும்போது பலவிதமான காரியங்களை சந்தித்தேன். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் என் குழந்தையை ஆசீர்வதியும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் அழிக்க நினைத்தது உண்மை, ஆனால் எந்த அழிக்க நினைத்தேனோ அந்த குழந்தையை ஆண்டவர் சுகப்பிரசவமாய் பெற்றெடுக்க வைத்த பொழுது அந்த குழந்தை ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக எல்லாவற்றிலும் அந்த குழந்தை அற்புதமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைய பாருங்க, இந்த குழந்தையை நான் அழிக்க நினைச்சேன், ஆனா ஆண்டவர் இந்த குழந்தையை தாங்கினார். ஆமென். இங்க இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கோம்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மை இந்த உலகத்தில் வியாதிகளும் பலகீனங்களும் துன்பங்களும் துயரங்களும் நெருக்கி அழிக்க நினைக்கும் பொழுது அழியாமல் இருக்கிறோம் என்றால் நம்மை ஆளுகை செய்யும் ஆண்டவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நீர் என்னை சுமக்கிறீர், உம்முடைய கரத்திலே நீர் என்னை தாங்குகிறீர், உமக்கு நன்றி ஐயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முதலாவது அவர் என்ன செய்கிறார்? கரத்தில் தாங்குகிறார். ஆமென். இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்? கரத்திலே தாங்கி கொள்ளுகிற இரக்கம். அப்போ தாங்கி கொள்வார்னு அர்த்தம் என்ன? மத்தேயு 11:28 சொல்லுகிறது, சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறவர்களே நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க சுமையெல்லாம் நீங்க சுமக்கிறதுக்கு இல்ல, நீங்க சுமக்கிறதுக்கு இல்ல. சொல்லுங்க, நீங்க சுமப்பதற்கு அல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க சுமக்கிறதுக்கு, நீங்க சுமந்து நீங்களே வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு இல்ல, உங்க சுமைகளை ஆண்டவரிடம் இறக்கி வையுங்கள். ஆமென். அதனாலதான் 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நம்ம மீது எவ்வளவு சிநேகம் உள்ளவர் என்றால் பாருங்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்தில் விட்டுவிடுங்கள், ஏனெனில் உங்கள் மீது அவர் அக்கறை கொண்டுள்ளார். கை தட்டுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நம்மை தாங்குகிற கரம், நம்மை சுமக்கும் கரம் நம் தேவனுடைய கரம். அந்த கரத்திலே எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணித்து விடுவோம். அல்லேலூயா. உங்களை சுமக்கிறது யாரு? உங்களை தாங்கிறது யாரு? இந்த உலகத்துல நீங்க என்ன சுமையோடு இருந்தாலும் அதை யார்கிட்ட ஒப்பு கொடுங்க? ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே என்னுடைய பாரங்கள் என் சுமைகளை எல்லாம் நான் சுமக்க முடியாதுப்பா என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம் தகப்பன் நம்ம மீது இரக்கம் காட்டுகிறார். ஆமென். இரண்டாவது பாருங்க, அவர் நமக்கு காட்டும் இரக்கம் எப்படிப்பட்டது என்றால் பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், வேத புஸ்தகம் தெளிவுபடுத்துகிறது. சீராக் 36ஆம் அதிகாரத்திலே, சீராக் 36ஆம் அதிகாரம் 24வது வசனம், 24வது வசனத்தை பாருங்க. மனைவியை அடைகிறவன் உயர்ந்த உடைமையை பெறுகிறான், தனக்கு ஏற்ற துணையையும் ஆதரவு தரும் துணையையும் அடைகிறான். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. முதல்ல அவர் நம்மை தாங்குகிற இரக்கம் உடையவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது ஏற்ற துணையை தருகிற இரக்கமுடையவர். ஆமென். அல்லேலூயா. நமக்கு அவர் என்ன தருவாரு? ஏற்ற துணை. பைபிள்ல பாருங்க, ஆதாம ஆண்டவர் உண்டாக்குனார். ஆதாம உண்டாக்கிட்டு ஆதாம ஆண்டவர் உண்டாக்கிட்டு பார்க்கிறாரு, எல்லாம் இருக்குப்பா, ஆனா அவனுக்கு ஏற்ற துணை இல்லை. ஆண்டவரே சொல்றாரு, நான் ஆதாமுக்கு
ஏற்ற துணையை உண்டாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நம்ம மேல ஒரு இரக்கம் இருக்கிறது. ஆமென். அந்த இரக்கம் எப்படிப்பட்டதுன்னா, நமக்குரிய ஏற்ற துணையை அவர் நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். திருமண வயது வந்தது. திருமண வயது வந்த ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஈசாக்குக்கு பெண் பார்க்கணும். எங்க போறது? தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, எலியேசரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, நீ போய் என்ன செய்யி, என் மகனுக்கு பெண் பார்த்து கொண்டு வா. அல்லேலூயா. ஆனா அந்த மனுஷன் ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? பாருங்க, வேதம் மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. தொடக்க நூல் 27 இந்த எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 24ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பகுதியில் நமக்கு சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. 12வது வசனம் பாருங்க. அப்போது அவர் சொன்னது, என் தலைவர் ஆபிரகாமின் கடவுளாகிய ஆண்டவரே, எனக்கு இன்று வெற்றி அளித்தருளும். என் தலைவர் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டும். என்ன செய்யும்? இரக்கம் காட்டும். சொல்லுங்க, என்ன காட்டும்? இரக்கம் காட்டும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நல்லா கவனிக்கணும், சரியான துணைகள் வராதனால தான் வீடு பிரச்சனையாயிருது. பிரைஸ் தி லார்ட். நேற்று காலை வேளையில் ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர், இந்த நபருடைய நபர் இன்னைக்கு இறந்து போய்விட்டார். என்ன? அதிகமான கடன், வீடு கடன்களால் வீடு பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்? அவர் ரொம்ப சிக்கனமானவர். அவர் ரொம்ப சிக்கனமாக இருப்பார். அவர் கரெக்டாக இருப்பார், உழைப்பார், ராத்திரி பகலும் உழைக்கிற மனுஷன். ஆனால் ஒரு 53 வயதுக்குள்ள அவருடைய மரணம். என்ன காரணம்? மனைவி அவருக்கு ஏற்ற துணையாக இருக்கலை. மனைவி ஏற்ற துணையாக இல்லை. வருவாயை விட செலவு அதிகம் பண்ணுறாங்க. கடன், எல்லா இடத்துலையும் கடனை வாங்கி கடைசியில் அந்த மனுஷன் அப்படியே தனிமையில் உட்கார்ந்து தன்னுடைய மனசில் கவலைகளை வளர்த்து கொண்டு அவர் பலவீனனாக மாறி இறந்து போய்விட்டார். இன்னைக்கு இது மாதிரி ஒரு குடும்பம் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பாருங்கள், ஏற்ற துணையாக அமையணும்னு சொல்லி தான் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிறீங்க. அப்படி தானே? சொல்லுங்க. என் பொண்ணு, என் பையனுக்கு ஒரு ஏற்ற துணை, என் பொண்ணுக்கு ஒரு ஏற்ற துணை. அந்த ஏற்ற துணையாக அவர்கள் அமையாத பொழுது வாழ்க்கை எப்படி ஆயிருது? சொல்லுங்க, நரகமாயிருது. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க பாருங்க, ஏமா இதுக்கு பதிலாக கல்யாணம் முடியாமலே நான் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாமே. சில பையங்க சொல்லுவாங்க, ஏதுக்கு நான் பேசாம இருந்திருக்கலாம், இப்படி என் வாழ்க்கையே போச்சே, அழுகிறவர்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டிய பொழுது ஈசாக்குக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தார். கை தட்டுங்க பாப்போம். தேவன் முதலாவது அவருடைய இரக்கம் அவருடைய உள்ளங்கையிலே நம்மை தாங்குகிறது. இரண்டாவது அவருடைய இரக்கம் நமக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏற்ற துணையை உருவாக்கி கொடுக்கிற தகப்பனுடைய இரக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது இந்த தகப்பனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்றால், எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 1:3 எடுத்து வாசிக்கலாம். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி, அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். ஆமென். கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவது இந்த இரக்கம் மிகுந்த தகப்பன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எல்லாவற்றையும் நன்மையாக, எல்லாவற்றிலும் சிறந்ததை தருகிற தகப்பன். பிரைஸ் தி லார்ட். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்? சொல்லுங்க. அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது?
முதல்ல உங்களை தாங்குகிற இரக்கம், சுமக்கிற தூக்கி சுமக்கிற இரக்கம். இரண்டாவது ஏற்ற துணையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிற இரக்கம். மூன்றாவது அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்றால் பைபிள் சொல்கிறது சிறந்ததை தருவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்க உங்களோட ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு திருமணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம். சரி, வெரி குட். உங்கள் திருமணம் நடந்த அன்னைக்கு யோசித்து பாருங்க, நீங்கள் நல்ல பட்டு சேலைலாம் கட்டியிருப்பீங்க, அப்படி தானே? சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல விலையுயர்ந்த சேலை உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்கும். ஆனால் உங்கள் அப்பாவை கேட்டு பாருங்க, லேசாக யாருமே நம்ம கற்பனை பண்ணுறதுல யாரும் சிந்திக்கிறது இல்லை. நான் எங்கள் அப்பாவையும் நான் யோசித்து பார்க்குறேன். உங்கள் அப்பாவுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வேஷ்டிக்கு எடுங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு எடுங்க, 2000 ரூபாய்க்கு எடுங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு யாராவது எடுத்து கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க, எடுத்து கொடுத்தீங்களா? இல்லை. எந்த அப்பாவது ஒரு 5000 ரூபாய்க்கு வேஷ்டி சட்டை எடுத்தாரா? இல்லை. ஏமா சொல்லுங்கம்மா. இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு போய் எதுக்கு, நல்லதான் பிள்ளைக்கு எடுங்கப்பா. பாருங்க, அன்னைக்கு ஒரு தம்பதிகள் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பார்க்கும்போது இந்த உலகத்தினுடைய தகப்பனுக்கு இருக்கிற இந்த இரக்கம், இதை பார்க்கும்போது இந்த உலகத்தையெல்லாம் உண்டாக்குற நம்ம தகப்பனுக்கு எவ்வளவு நம்ம இது இரக்கம். பிரைஸ் தி லார்ட். அவங்க 3 பேருமே ஜவுளி கடைக்கு போயிட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது அந்த அம்மா சொல்லியிருக்குது, ஏங்க போவோம்னு சொல்லி போயிருக்கு. உடனே அந்த அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு, இந்த அம்மாவுக்கு சாரி எல்லாம் எடுத்துருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியில் பாருங்க, இந்த அம்மா சொன்னான், ஏங்க உங்களுக்கு எடுங்க, இருக்கிறதே போடுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு எதுக்கு, கூட கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோ. அந்த அம்மா ஏன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, இவர் ஒரு நல்ல ட்ரெஸ் கூட உடுத்த மாட்டேங்கிறாரு பாருங்க, எங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கிறாரு, ஆனால் எடுத்து கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் உள்ள ஒரு தகப்பனுக்கு இவ்வளவு சிநேகம் இருக்கும் என்றால், நம்மை உண்டாக்கி நம் பரம தகப்பன் நம் மீது அவர் எவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார் என்றால், அவர் தன்னையே நமக்காக கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா பார்க்கணும்னு, ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 8:32 படி. தம் சொந்த மகன் என்றும் பாராது அவரை நம் அனைவருக்காக ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, சொந்த மகனையே கொடுத்த கடவுள். சத்தமா சொல்லுங்க, சொந்த மகனையே கொடுத்த கடவுள் இந்த உலகத்தில் சிறந்ததை நன்மையானதை உங்களுக்கு தராமல் இருப்பாரோ? தருவாரா தரமாட்டாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா 11ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்கீங்களா? மத்தேயு 7:11 என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? தீயோராய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்க அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் வாசிக்கிறீங்களா? யாராவது வேகமா அந்த 11ஆம் வசனத்தை படிமா. தீயோராய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கொடைகளை அளிக்க அறிந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் பரலோக பிதா உங்களுக்கு எத்தனை மேன்மையான நன்மைகளை தருவார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. முதலாவது நம் தேவன் நம்மை சுமக்கிறார். இரண்டாவது அவர் நமக்கு ஏற்ற துணையை உண்டாக்கி கொடுக்கிறார். மூன்றாவது நம் தேவன் நமக்கு சிறந்ததை தருகிற இரக்கம். ஆமென். ஏதோ பிழைச்சிட்டு போட்டு அவர் விட்டாரா? அற்பத்தனமானதை கொடுத்தாரா? இல்லங்க, அவர் நமக்கு சிறந்ததை தருகிறார். ஆமென்.
நம்ம இதை இரக்கம் வைத்திருக்கிற தகப்பன். ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா. கைகளை தட்டி சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவராய் இயேசுவே, நீர் எனக்கு எப்போதும் நல்லதையே வைத்திருக்கிறீர். ஆமென். கைகளை தட்டி பாடுவோம். நல்ல வாய் திறந்து சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். துக்க நாட்கள் முடிந்தது மகனே, சுக வாழ்வு துளிர்க்கும் மகளே. துக்க நாட்கள் முடிந்தது மகளே, சுக வாழ்வு துளிர்க்கும் மகளே. சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய் திறந்து பாடுங்க. சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னுடன் இருக்கிறார். அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னுடன் இருக்கிறார். அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர். ஆண்டவரே நீங்க என் கூட சொல்லுங்கப்பா. அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னுடன் இருக்கிறார். சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். சொன்னதை செய்து நல்ல கையை தட்டி என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய் திறந்து பாடுங்க. சொன்னதை முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் மீது இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. 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 ரெண்டு கைகளை விரித்துக் கொள்வோம், சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னை சுமக்கிறவரே, என்னை சுமக்கிறவரே, ஏற்ற துணையை உருவாக்கி தருகிறவரே, ஏற்ற துணையை உருவாக்கி தருகிறவரே, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் சிறந்ததை தருகிற சிறந்ததை தரும் உம்முடைய இரக்கத்தின் ஆசீர்வாதங்கள் இரக்கத்தின் ஆசீர்வாதம் எங்கள் மீது இறங்கி வருவதாக. எங்கள் மீது இறங்கி வருவதாக. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, முதலாவது அவர் நம்ம மீது இரக்கம் வைக்கிற தகப்பன். ஆமென். ஆமென். இரண்டாவது, நீங்கள் தயவு செய்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:1. பிள்ளைகளே, தந்தையின் போதனைக்கு செவிசாயுங்கள், மெய் உணர்வை அடையும்படி அதில் கவனம் செலுத்துங்கள். கை தட்டுங்க. ஒரு தந்தை முதலாவது தன் பிள்ளையின் மீது என்ன காண்பிக்கிறார்? இரக்கம் காட்டுகிறார். சொல்லுங்க, எப்படி காட்டுறாரு? அந்த இரக்கம் சுமக்குது, அந்த இரக்கம் சரியான தேர்வு செய்து, அந்த இரக்கம் நமக்கு சிறந்ததை தருகிறது. ஆமென். ஆமென். இரண்டாவது, இந்த தகப்பனுடைய காரியம் எப்படிப்பட்டது? ஆலோசனை தருகிற தகப்பன். ஆமென். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தகப்பன் யாரு? ஆலோசனை தருவார். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு என்ன கொடுப்பாரு? ஆலோசனை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு
ஆலோசனை வழங்குவார். நீங்கள் பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா தோபித்தின் புஸ்தகம் பிறகு படிங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லா குடும்பத்தினரும் எல்லா அப்பா அம்மாக்கள்லாம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி எதுன்னா நீங்கள் பைபிளில் தோபித்தின் புஸ்தகத்தை தயவு செய்து என்ன செய்யணும், வாசிக்கணும். அதில் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தோபித்தின் அறிவுரை அப்படின்னே போட்டிருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ இந்த தோபித்தினுடைய அந்த 4ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எல்லாரும் படிக்கணும். என்ன தோபித் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கணும். அப்போ ஒரு தந்தையோட முக்கியமான காரியம் என்ன? ஆலோசனை வழங்குவது. சொல்லுங்க, ஆலோசனை, அறிவுரை, ஆலோசனை. பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்பாவுடைய அறிவுரை இனிக்குமா கசக்குமா? இனிக்குமா? இனிக்குமா கசக்கும். என்ன? பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்பா அறிவுரை சொல்லும்போது அப்படியாப்பா, சரிப்பா, கேட்டுக்கிறேன்ப்பா, போகும்போது சரியான போயா அப்படின்னா போகும். ஆனால் ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தந்தையினுடைய அறிவுரையை மதிக்கிற பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஆலோசனை வழங்குவான். அவன் தான் நல்ல தகப்பன். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு ஆலோசனை வழங்குவார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்க எங்க இருந்தாலும் அவர் நமக்கு ஆலோசனை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்க பைபிள் எடுத்து வாசிங்க, தயவு செய்து அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது முதல் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. முதல் காரியத்தை நீங்க தயவு செய்து எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் பைபிள் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 12:11 எடுத்து வாசிங்க. தொழுகை கூடங்களிலே ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் முன்னும் உங்களை கூட்டிக் கொண்டு போகும்போது எப்படி பதிலளிப்பது, என்ன சொல்லிப்பது, என்ன பேசுவதுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம். அல்லேலூயா, சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, மரியே வாழ்க. ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, ஹalleluya. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தொழுகை கூடத்து முன்னால உயர்ந்த அதிகாரிகள் முன்னால உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அப்போ நீங்க என்ன பேசுறது, யாது பேசுறதுங்கிறத பத்தி நீ என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறார்? இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு தகப்பன் முதலாவது தன் பிள்ளைகளோடு இருந்து அவர் என்ன செய்வார்னா தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நீங்க ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை பாருங்க. எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 139 நீங்க வாசித்தீங்கன்னா இந்த தகப்பன் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வாசிங்களேன். சங்கீதம் 139ஆம் அதிகாரத்திலே வாசிங்க 3வது வசனம். நான் படுப்பது நடப்பது என் வாயில சொல் உருவானது எல்லாவற்றையும் அவர் அறிந்தார். ஆமென், ஆமென். அதனால தான் அவர் எழுதுறாரு, என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. 6வது வசனம். அது எப்படி இருக்குன்னா சொல்லுங்க, எப்படி இருக்கு? வியப்பாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்துங்க. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். உம்முடைய அறிவு எனக்கு எப்படி இருக்கு? வியப்பா இருக்கு. என்னங்க? அவர் என்னை அறிந்து வைத்திருக்கிறார், அவர் எனக்கு அறிவு புகட்டுகிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களை அறிந்து வைத்திருக்கிறார், அவர் உங்களுக்கு அறிவு புகட்டுகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த உலகத்துல ஒரு நல்ல தகப்பனாக ஆண்டவர் இருந்தா மட்டும்தான்
நாம சரியான பாதையில் போக முடியுமா? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை வேற எங்கேயோ போயிடும். பிரைஸ் தி லார்ட். நம்ம தகப்பன் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லலைன்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஆமென். அதனால தான் பாருங்க, சங்கீதம் 119 தாவீது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சங்கீதம் 119 அதிகாரம். 119 அதிகாரத்திலே இந்த வேத பகுதியானது நமக்கு மிகுந்த அற்புதமான காரியத்தை நமக்கு போதிக்கிறது. 169 படிங்க. ஆண்டவரே, என் வேண்டுதல் உம்மிடம் வருவதாக, உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு நுண்ணறிவு புகட்டும். என்ன புகட்டும்? நுண்ணறிவு புகட்டும். என்ன செய்யும்? நுண்ணறிவு புகட்டும். ஏன் அப்படி அவர் போதிக்க, அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிறார் அப்படின்னா, இந்த நுண்ணறிவு நமக்குள்ள வரும் பொழுது பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், வேதத்தினுடைய இந்த வார்த்தையை பாருங்களேன். சங்கீதம் திருப்பாடல் 119 அதிகாரத்திலே இந்த வார்த்தை எங்க கொண்டு போய் மனிதனை சேர்க்குன்னா, வாசிங்க 37 வசனம். வீணானவற்றை நான் பாராதபடி என் கண்களை திருப்பிவிடும் உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். கை தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய ஆலோசனை எனக்குள்ள வரும் பொழுது நான் சரியானவனாக மாறுகிறேன். ஆமென். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சரியான பாதையில போவேன். ஆமென். ஆமென். குறுக்கு வழியில, தவறான பாதையில போக மாட்டேன். நீங்க உலக மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? குறுக்கு வழியை தேடுறாங்க. உலக மனிதர்கள் அநீதியான காரியங்களை தேடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஆலோசனையின் சொல்லும் பொழுது, அதனால தான் எசையா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவருடைய பெயர் என்ன தெரியுமா? வாசிங்க, எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவே புகழ். 9 அதிகாரத்தில் 6வது வசனம் பாருங்க. வியத்தகு ஆலோசகர். ஆமென். அவருடைய பெயர் என்னது? சொல்லுங்க, அவருடைய பெயர் என்னது? வியத்தகு ஆலோசகர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப முதல்ல அவர் என்ன செய்றாரு? நமக்கு நம்மை சுமக்கிற நம்ம மீது என்ன செய்கிறார்? அவருடைய இரக்கம். 2வது ஏற்ற துணை. 3வது சிறந்ததை தருகிற இரக்கம். அடுத்து அவர் ஆலோசனை. எப்படிப்பட்ட ஆலோசனை? வியத்தகு ஆலோசனை. தைரியத்தை தந்து பலத்தோடு இந்த உலகத்தில் அவர் நம்மை நிறுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, 2வது பைபிள் சொல்லுகிறது, அவர் நமக்கு அந்த ஆலோசனை எப்படி தர்றாருன்னா, வாசிங்க தொடக்க நூல் 41 அதிகாரம். தொடக்க நூல் 41 அதிகாரத்தில் வசனத்தை பாருங்க. 37வது வசனத்திலிருந்து வாசிங்க. தொடக்க நூல் 41 37 அவர் சொன்னது பார்வோனுக்கு அலுவலர் அனைவருக்கும் நலமென தோன்றிற்று. அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பகுதி நமக்கு தெரியும். என்ன? யோசேப்பு எகிப்தில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எகிப்தில் இருந்த பார்வோனுக்கு கனவு வந்தது. அல்லேலூயா. அந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல எவனும் இல்லை. கனவுக்கு விளக்கம் சொல்ல யாரும் இல்லை. ராஜா சொல்றான், என் கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அந்த கனவுக்கு விளக்கம் சொல்ல ஒருவனாலும், மந்திரவாதி இருந்தான், மாயவத்தக்காரர் இருந்தான், பில்லி சூனியக்காரர் இருந்தான், ஞானி இருந்தான், ஒருவனாலும் முடியல. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ஊழியனாகிய யோசேப்பை எங்கே வைத்திருந்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசகரா இருந்தா அநேகருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள். ஆமென். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசகரா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க?
அநேகருடைய பிரச்சனைக்கு நீங்க தீர்வு சொல்வீங்க. பிரச்சனையின் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு, வேதனையின் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு, இடர்பாடுகள் சிக்கல்களில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் அவருடைய பிரச்சனையை தீர்க்கும்படியான ஆலோசனையை நீங்கள் கொடுப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க அல்லேலூயா. Hallelujah. அதனால தான் பாருங்க அந்த வசனத்துல பாருங்க, இந்த வசனத்தை நல்லா பாருங்களேன். 38ஆம் வசனம் சொல்லுது, பார்வோன் தன் அலுவலரை நோக்கி இவரை போல் வேறு எவரையும் நாம் காண முடியுமோ என்றான். பிரைஸ் தி லார்ட். நீங்க அதனால தான் அந்த அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை படிங்க. 16வது வசனம் தொடக்க நூல் 41:16. யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக, நான் அல்ல, கடவுளே பார்வோனுக்கு நலமிகு மறுமொழி வழங்குவார். அப்ப ஆலோசனை சொல்றது யாரு? சொல்லுங்க, ஆலோசனை சொல்றது யாரு? சரி சொல்லாங்க பாருங்க. நல்ல வேளை அவங்க வந்து எனக்கு இந்த ஆலோசனை சொன்னாங்க, புத்தியோட நடக்கிறதுக்கு இவங்க காரணமா இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஆலோசனையை வழங்குவார். பார்வோனுக்கு ஆலோசனையை யார் வழங்குவா? யோசேப்பு இல்ல, யாரு? ஆண்டவர் வழங்குவார். இன்னைக்கு உங்களை வைத்து உங்க குடும்பங்கள்ல நல்ல காரியங்களை செய்வார். உங்க வீட்டில் உங்க மனைவிக்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த மனைவி வீட்டை கட்டுவா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர், ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் நல்ல சிந்தனையை கொடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேமித்தேன். என் பொண்ணுங்களுக்கு மேரேஜ் பண்ணேன், கடனே இல்லாமல் முடித்தேன். கைத்தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு உள்ள கல்யாணங்களில் கடனே இல்லாமல் முடித்தேன் என்று சொல்லுகிறது சில பேர் தான். அல்லேலூயா. நீங்கள் வாங்குற கல்யாணத்துக்கு வாங்குற கடனை அவன் பிள்ளை கல்யாணம் முடியும் போது கூட அடையாது சில வீட்டில். ஏன்னா அவ்வளவு வீண் செலவுகள். பிரைஸ் தி லார்ட். சித்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மற்றவங்க மெச்சிக்கிடணும்லாம் கல்யாணம் முடிக்கக்கூடாது. மற்றவங்க மெச்சிக்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது? நீங்கள் வீட்டை கட்டக்கூடாது. மற்றவங்க மெச்சிக்கிறதுக்காக நீங்கள் கடனை வாங்கி அதை இதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நான் இன்னைக்கு என்னது, உலகத்திலிருந்து வருகிற ஆலோசனை முடிக்கிறதா முடிக்கிற. உங்க பையன் தானே கப்பலுக்கு தானே போகிறான், வாங்கு எல்லாம் வாங்கிடுவீங்க. நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு போயிடுவோம். அப்படி தானேம்மா? நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுசும் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு சிரமப்படுறதெல்லாம் பாருங்களேன் உட்காந்து. அதனால் நல்ல ஆலோசனை யார்கிட்ட இருக்குன்னா தேவன்கிட்ட இருக்கு. ஆமென். அவர் ஆலோசனை நமக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். யோசேப்போடு இருந்து ஆண்டவர் ஆலோசனை வழங்கினார். தானியேலோடு இருந்து ஆண்டவர் ஆலோசனை வழங்கினார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், சூசையப்பருக்கு ஆண்டவருடைய தூதர் அனுப்பி என்ன செய்றாரு? ஆலோசனை கொடுக்கிறார். எப்பா பிள்ளை கூட்டிட்டு போ. தேவன் நமக்கு ஆலோசனை வழங்குகிறவர். எங்க இருக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது வேணும் வேண்டாம்னு முடிவெடுத்து நம்மை ஆலோசனையின் கர்த்தராக அவர் இருந்து நம்மை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது அவருடைய ஆலோசனை எப்படி இருக்கும் தெரியுமா? சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து அறிவு புகட்டுவேன், நீ நடந்து செல்ல வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னோடு இருந்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். ரெண்டு கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? அறிவு புகட்டுங்கப்பா. ஆலோசனை சொல்லுங்க. எப்ப வர சொல்லுங்க, எப்ப வர? உலகம் முடியும் கடைசி நாள் வரை. ஆமென். இந்த உலகத்தில் உங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க? ஒரு நாள் சொல்லுவாங்க, ஒரு லெவலுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லெவலுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனால் தேவனாகிய ஆண்டவர் உலகம் முடியும் கடைசி நாள் வரை நமக்கு அவர் ஆலோசனை வழங்குவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு ஒரு திருமணம் பண்ண போறீங்க, வெயிட், ஆலோசனையை கேளுங்க. யாரோ 4 பேர் சம்மந்தம் கொண்டு வந்துட்டாங்க,
4 பேர் அவங்க. ஆனால் தேவன் அவரை தேடுங்க. உங்கள் பையனுக்கு ஒரு காரியம் நடக்க போகுது, உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்க போறீங்க, ஒரு காரியத்தை செய்ய போறீங்க, எடுத்தோம் சொல்லுங்க கவுத்தோன்னு வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. ஏன்னா அது வாழ்க்கை முழுசும் உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு எங்களுக்கு ஆலோசனை தாங்க. ஆமென். அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை? முதலாவது தைரியத்தை பலத்தை தருகிற ஆலோசனை. ஆமென். இரண்டாவது அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? நமக்கு மற்றவருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கும் ஆலோசனை. மூன்றாவது கடைசி வரை நம்மோடு இருந்து அவர் நமக்கு ஆலோசனை தருவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது நம் தகப்பன் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. நமக்கு உரிமையை தருகிறார். ஆமென். என்ன தர்றாரு? உரிமை. ஒரு தகப்பனுக்கு மூணாவது முதல்ல அவர் தூக்கி சுமக்கிறாரு, அவருக்கு இறக்கம் இருக்கு. ரெண்டாவது அந்த இறக்கம் என்ன செய்யுது? ஆலோசனையை தருகிறது. ஆலோசனையை தந்துட்டு மூணாவது உள்ளதுதான் முக்கியம். என்னது? உரிமை. சொல்லுங்க, என்னது? உரிமை. உரிமை. பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு உங்க வீட்டில் எவ்வளவு உரிமை இருக்கு? நாங்கள் வந்தால் உங்க வீட்டில் எவ்வளோ இருக்கும்? கேட், ஃபஸ்ட்டு ஹால், அந்த சேர், அவ்வளோதானம்மா? உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்தால் எவ்வளோ வர முடியும்? கேட்டுக்குள்ளே வரலாம், ஒருவேளை முதல் அறைக்கு வரலாம், இந்த சேரில் உட்காந்துட்டு போகலாம், அவ்வளோதான். ஆனால் உங்கள் பிள்ளைக்கு எல்லாவற்றிலும் உரிமை இருக்கு. தேவன் தம்முடைய சகல நன்மைகளாலும் நம்மை உரிமை பாராட்டி ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்கிறது, வாசித்து பாருங்கள், வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 13:22 வசனம் எடுத்து வாசிங்க. நல்லவரது சொத்து அவருடைய மரபினரை சேர்ந்தது. நல்ல கவனிச்சு பாருங்க. நீதிமொழி 13:22. நல்லவரது சொத்து அவருடைய மரபினரை சாரும். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க சம்பாதிக்கிற சொத்து யாருக்கு? சொல்லுங்க, யாருக்கு? உங்க பிள்ளைகளுக்கு உரிமை. ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செல்வத்தை சேர்த்து வைக்கிறீர்கள். அப்பாவுடையது யாருக்கு? சொல்லுங்க, அப்பாவுடையது யாரு? பிள்ளைகளுக்கு. அப்ப இந்த பரம தகப்பனுடைய எல்லாம் யாருடையது? ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல சகல அதிகாரமும் எனக்கு இருக்கிறது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு அதிகாரம் கொஞ்சமா நிறையவா? நிறையவா? எல்லாம் அவருடையது. ஆமென். ஆமென். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறதே, பேய்கள் ஓடுகிறதே, நோய்கள் குணமாகிறதே. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, பிரைஸ் தி லார்ட், வெள்ளியும் தங்கமும் என்னுடையது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் தேவனுடையது. எல்லா நன்மைகளுக்கும் உரியவர் அவர். அவரே எல்லா நன்மைகளையும் நமக்கு வைத்திருக்கிறார். ஒருவேளை பிரியமானவர்களே, செல்வத்தை இழந்து, ஒருவேளை ஆஸ்தி இல்லாம, அந்தஸ்து இல்லாம, ஒருவேளை வருமானம் இல்லாம நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் உரிமையை கொடுக்கிறார். என்ன உரிமை? என்ன உரிமை? நீ இழந்து போன எல்லாத்தையும் அவர் இரட்டத்தனையாய் உனக்கு தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய உடைமைகள் பெருகும், உன் செல்வங்கள் பெருகும், உன் ஆஸ்தி பெருகும், உன் அந்தஸ்து பெருகும். வேதத்தை பாருங்க, தோபித்து இழந்தார், ஆனால் இழந்ததை எல்லாம் ஆண்டவர் அவருக்கு திரும்ப கொடுத்தார். யோபு இழந்தார், இழந்ததை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதை இழந்திருக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இழந்ததெல்லாம் திரும்ப. காரணம் என்ன? அவர் நம்முடைய உரிமையாக இருக்கிறார். ஆமென்.
என்னுடைய உரிமை, என் மகன், என் பிள்ளை எல்லாம் இவனுக்குரியது, இவளுக்குரியது என்று அவர் எல்லாவற்றையும் நமக்கு தருகிறார். ஆமென். அப்போ முதல்ல என்ன தெரியுமா? நீதிமொழி 19:14 வசனம். நீதிமொழி 19:14. வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வழி வழி சொத்தாய் வரலாம். ஆமென். அல்லேலூயா. வீடு இல்லாதவங்க, சொத்து இல்லை, எந்த பொருளாதாரம் இல்லையோ, ஆண்டவர் இந்த வருஷத்தில், இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தர வல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வீடு கட்டுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்குரிய ஆஸ்தி பெருகும், செல்வம் பெருகும். ஆண்டவருடைய பிள்ளைங்க தரித்திரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்குரிய வீட்டை ஆண்டவர் கட்டி தருவார். ஆமென். ஒருவேளை சில அம்மாக்கள் இருக்கிறீங்க, என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லையா, இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்குரிய இல்லிடத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவர் கட்டி தர்ற இல்லம், ஆண்டவர் தர்ற அந்த செல்வம் எப்படி இருக்கும் தெரியுமா? சங்கீதம் 16:6 வசனம். இந்த வசனங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் திருப்பாடல் 16 6 வசனம் சொல்கிறது, இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன, உண்மையாகவே என் உரிமை சொத்து. நல்ல கை தட்ட மாட்டீங்களா? உங்க உரிமை சொத்து எப்படி இருக்கும்? வளமா இருக்கும். தேவன் உங்களுக்கு தருகிற செல்வம், ஆண்டவர் உங்களுக்கு தருகிற உரிமை சொத்து வளமானது. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எதையாவது இழந்து போய் நீங்க வந்திருக்கலாம். செல்வத்தை இழந்துட்டேன், வசதியை இழந்துட்டேன், என்னுடைய பொருளாதாரத்தை இழந்துட்டேன், என்னுடைய வருமானத்தை இழந்துட்டேன். இன்னைக்கு நீங்க எழுதுங்க, ஆண்டவர் எனக்கு வளமானதை தருவார். அதனால தான் அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன். இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன, உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையிலையும் உங்க வாழ்க்கையிலையும் இழந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். உங்க செல்வங்கள் மீண்டும் பெருகும், உங்கள் வளமை பெருகும், உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகும். ஏன்? இளைய மகன் அப்பா விட்டு போகும்போது தரித்திரம் இருந்தது, ஆனால் அப்பாவிடத்தில் திரும்ப வந்த பொழுது அவன் இழந்ததையெல்லாம் அவனுக்கு அவர் திரும்ப கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்புறம் பிரியமானவர்களை பாருங்க, முதலாவது செல்வத்தை தருகிறார். இரண்டாவது சங்கீதம் 127:3 சொல்லுகிறது, பிள்ளை செல்வம் ஆண்டவர் தருகிற உரிமை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை யாராவது இன்னைக்கு இங்க குழந்தை பேர் இல்லாம வந்திருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவார். ஆமென். அது அவர் தருகிற உரிமை. ஆமென். ஒருவேளை ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு, ஆண்டவரே ரொம்ப நாள் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 9 வருஷம் ஆச்சு, எனக்கு இன்னும் ஒரு குழந்தை அடுத்து இல்லையே அப்படின்னு யாராவது ஏக்கத்தோடு இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டோட ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்த பிள்ளையை, அடுத்த குழந்தையை ஆண்டவர் தர வல்லவர். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட உரிமை சொத்தை தருகிறார்? எசையா 54:17 சொல்லுகிறது, உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதங்கள் வாய்க்காது. அதோட முடிக்கல, உனக்கு எதிராக பேசுற வாயை நீ அடக்கி ஆளுவாய். இது தேவன் தன் ஊழியர்களுக்கு கொடுக்கிற உரிமை. ஆமென். தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற உரிமை. அப்படின்னா மூணாவது என்ன தெரியுமா? அவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குரிய செல்வம், உங்களுக்குரிய குழந்தை செல்வம், உங்களுக்குரிய பாதுகாப்பு எல்லாவற்றிலும் அவர் எப்போதும் உரிமையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை அவர் வேற யாருக்கும் பிடிச்சு கொடுக்க மாட்டார். எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் பிடுங்கி எடுக்கிறவர் அல்ல.
எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் என் மீது வைக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்முடைய தகப்பன் இரக்கமுள்ளவர், நம்முடைய தகப்பன் ஆலோசனை சொல்கிறவர், நம்முடைய தகப்பன் நமக்குரிய உரிமையை நிலைநாட்டுகிறவர். ஆமென். இது உங்களுடைய நேரம், இது நம்முடைய நேரம், இது ஜெப நேரம். தேவ வல்லமை நம்ம இது இறங்கி வருகிற நேரம். நல்ல வாயை திறந்து கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. இப்படி வல்லமை எங்க மேல இறங்கி வரட்டும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில என்ன தூக்கி சுமக்கிற உம்முடைய இரக்கம், எனக்கு ஆலோசனை தருகிற தெய்வமே, எனக்குரிய உரிமையை நிலைநாட்டுகிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி. சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னுடன் இருக்கிறார். அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னவர் உன்னுடன் இருக்கிறார். சொன்னதை செய்து முடிப்பார், கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் தட்டி வாய் திறந்து. சொன்னதை செய்து முடிப்பார், என்னாலும் கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். சொன்னதை செய்து முடிப்பார், கூட இருப்பார், கண்மணி போல் காத்திடுவார், காரியம் வாய்க்க செய்வார். முழங்கால் படியிடுவோம், 2 கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற நேரம், ஆண்டவர் நமக்காக செயலாற்றுகிற நேரம், ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற நேரம், நம் கண்ணீரை துடைக்கிற நேரம். இதோ இந்த நேரத்தில் உங்கள் வியாதிகள் வெளியேறுகிறது, உங்கள் பலவீனங்கள் வெளியேறுகிறது, உங்கள் துக்கங்கள் வெளியேறுகிறது, உங்கள் உடலில் உள்ள நோய் நொடிகள் வெளியேறுகிறது, மனதில் இருக்கிற சஞ்சலங்கள் வெளியேறுகிறது. தேவனுடைய மகிமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அப்பா மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். கூப்பிடுங்க, நல்லவர், நீ நல்லவர், எனக்கு அற்புதம் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். 2 கைகளை சரசல வைப்போம், பயபக்தியோடு ஜெபிப்போம். சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் பரம தகப்பனே, என் பரம தகப்பனே, உம்முடைய இரக்கத்தினாலும் உமது இரக்கத்தினாலும் உம்முடைய ஆலோசனையினாலும் ஆலோசனையினாலும் உம்முடைய உரிமையினாலும் உமது உரிமையினாலும் என்னை நிரப்பியருளும். என்னை நிரப்பியருளும். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதியும். வியாதிகள், பலவீனங்கள், மன அழுத்தங்கள், குடும்ப சூழ்நிலைகள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுவித்து ஆசீர்வதியும். ஆமென். ஆமென்.